ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்த்தி. நான் ஃபங்க்ஷன் மோடுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் வீக் அண்ணா மேரேஜ். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதை ஒரு ஃபேஷியல் ஆர்டரில் சொல்லியிருக்கேன். இப்படியும் ஃபாலோ பண்ணலாம் ஆர் லாஸ்ட்டாக ஒரு உண்மையை சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். அதுக்கு பச்சை பால் எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் பேட் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி வைப் பண்ணிடுங்க. அப்போது எல்லா டர்ட்டும் போயிடும். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். அதுக்கு நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதில் சுகரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபேஸில் எப்போவும் கீழே இருந்து மேலே பார்த்து தான் மசாஜ் பண்ணணும். அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டெப் மசாஜிங். அதுக்கு ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நேச்சுரல் ஆலோவேரா இருந்தால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் நல்லா மேஷ் பண்ணால் ஜெல் வரும். அதை வச்சு மசாஜ் பண்ணலாம். நான் வீடியோவுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க். அதுக்கு பாசிப்பருப்பு மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஹோம்மேடாக ரெடி பண்ண கஸ்தூரி மஞ்சள். நான் இதுவரை ஷாப்பில் வாங்கினதில்லை. வெறும் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் எல்லோ ஆகாது. பட் கடையிலலாம் சேல் பண்ணுற கஸ்தூரி மஞ்சள்லாம் அப்படியே எல்லோ கலராக ஷேடு வருது. அதனால் நான் வாங்குறதில்ல. அதில் 2 drops கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்போது தான் ஸ்கின் க்ளோயிங்காக தெரியும். இதை அப்ளை பண்ணிவிட்டு 15 minutesல வாஷ் பண்ணிடுங்க. இதில் ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் டெய்லி இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபேமிலியில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல் நான் மட்டும்தான் 1 or 2 weeks முன்னாடி ஃபாலோ பண்ணுவேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் என் வீட்டில் எப்போவுமே பாசிப்பருப்பு மாவும் கஸ்தூரி மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதை குளிக்கும்போது லாஸ்ட்டாக ஃபேஸ் கை கால்லலாம் அப்ளை பண்ணி 5 minutesல வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ண அப்புறம் ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இது ரெண்டுமே ஸ்கின் பிரைட்டனிங் ஏஜென்ட். ஸோ டேனிங்கும் பிக்மெண்டேஷனும் நல்லா ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.